ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோட வீடியோஸில் பேப்பர் பேட்டர்ன் போட்டிருப்பேன். அதாவது அளவெடுக்கிறதுக்கு ஒரு வீடியோவும், பேப்பர் பேட்டர்ன் எடுத்து எப்படி நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, கட்டிங் எப்படி பேப்பர் பேட்டர்ன் பண்ணுறதுன்றதும் போட்டிருப்பேன். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி பேப்பர் இந்த துணியில் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பேட்டர்ன் போடாமல் அளவு எடுக்காமல் இப்படியே ப்ளவுஸ் வச்சு எப்படிங்க பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து மெட்டீரியல். இந்த மெட்டீரியலில் நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்க போகிறேன். ஆக்சுவலி இது வந்து லைனிங், இதுதான் மெட்டீரியல். ஓகேங்களா, நான் லைனிங்கில் தான் கட் பண்ண போகிறேன். நார்மலாக மெட்டீரியல் 2x2 மெட்டீரியல்னால் 1.5 இன்ச் கீழே விட்டுருவேன் நான் சீம் அலவன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஃபோல்டில் 2 துணி இருக்கு இல்லையா, 4 மடிச்சிருக்கோம். இந்த கீழே இருக்க கிளாத்தில் 1 இன்ச் விட்டுருக்கேன். 1 இன்ச்சுக்கு மேலேயே கொஞ்சம் விட்டுக்கலாமே, ஒரு 1.5 இன்ச் விட்டுருக்கேன். மேலே இருக்க கிளாத்தில் தான் அளவெடுக்க ஆரம்பிக்க போகிறேன். இதில் தான் அளவெடுத்து எழுத போகிறேன். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டுருக்கேன். அது எதுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன், கடைசியால் பாதியிலே சொல்கிறேன் உங்களுக்கு, ஃப்ரண்ட் எடுக்கும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ பேக் பாருங்கள், இந்த ப்ளவுஸ் இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக இந்த லைனில் பிடிச்சி மடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் லைன் முடிஞ்சால் ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வைக்கும் போதெல்லாம் ஒரு வாட்டியும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ரெண்டுத்தையும் போட்டேன்னா அப்புறம் ஷோல்டரில் ஒன்று போடலாம். இங்கே ஓகே. லைனிங் கிளாத்ன்றதுனால நான் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் இதில் விட்டுக்கிறேன். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு இந்த பேக்கை இங்கே வைக்கிறேன். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் இங்கே, இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட் இங்கே, அப்புறம் இந்த இடத்துல இந்த ஷோல்டர் பாயிண்ட்டு, இந்த நெக்கு நமக்கு தேவையான எல்லாம் கிடச்சிருச்சா? இப்போ பாருங்க, இது எல்லாமே ஒரு லைன் போடுங்க. இங்கேருந்து இங்கே 1 இன்ச் கேப்பில் ஒரு கர்வ். அப்புறம் இது பேக் நெக், இங்கேருந்து இங்கே ஒரு 1 இன்ச் கேப்பில் ஒரு கர்வ். இது வந்து பெரியவங்களோட ப்ளவுஸ், அதனால பேக் நெக் கொஞ்சம் மேலே இருக்குது. இப்போ பேக் நெக் பேக்கோட ஆக்சுவல் அளவு தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ சீம் அலவன்ஸ் போடலாம். சீம் அலவன்ஸ் வந்து இங்கே எல்லாமே 1/2 இன்ச், ஆர்ம் ஹோலுக்கு 1/2 இன்ச், ஷோல்டருக்கு 1/2, கீழே ஒரு இங்கே 1/2 விட்டுருக்கோம் இதில். அப்புறம் நெக்குக்கு 1/4 இன்ச் விட்டுக்கோங்க. சைடில் நான் 1.5 விடுறேன். இங்கே 1.5 + 1/2 டாட் கவர். ஆர்ம் ஹோல் லைன் எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் போகணும், இப்படி போயிடக்கூடாது, இப்படி மேலே ஏறி வரையும். இப்போ பேக் ஃபுல்லாக கிடச்சிச்சு. இதுலேயே நம்ம எப்படி ஃப்ரண்ட் போடலாம்னு நான் சொல்கிறேன். இங்கே மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். இந்த பேக் லைனோட ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு 1/2 இன்ச் எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். இதை மட்டும் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பேக் நெக்கு. சப்போஸ் ஃப்ரண்ட் நெக் மேலே இருந்தால் அதை வரைஞ்சிட்டு அதை வச்சு தான் கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் எங்கே இருக்குது, ஃப்ரண்ட் நெக் 1 இன்ச் கீழே இருக்குது. அதனால நான் மேலே எது இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஃப்ரண்ட் இருந்தால் ஃப்ரண்ட்டை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே அப்படியே கட் பண்ணணும். நான் 2 கிளாத் கட் பண்ணுறேன் பாருங்கள், ஃபோல்டோட. இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா, ஃப்ரண்ட் கீழே இருக்க துணி வந்து ஃப்ரண்ட்டாக எடுத்துக்க போகிறோம், அதனால இந்த 1/2 இன்ச்சை விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பேக்கு, இது ஃப்ரண்ட். இப்போ பேக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இதான பேக் லைனா.
இது கட் பண்ணி எடுத்து. மற்றபடி ஷோல்டர், ஆர்ம் ஹோல், பேக் நெக் எல்லாம் அதே தான். பேக் ஃபினிஷ்டு. ஃப்ரண்ட்டில் பார்க்கலாமா? அப்போ இது ஃப்ரண்ட் இல்லையா? ஆர்ம் ஹோலில் இங்கே ஒரு 1/4 இன்ச் வச்சு ஷார்ப்பாக ஒரு டீப். இதோட வந்து அப்படியே ஜாயின் ஆயிடும். எழும்பி வரக்கூடாது, ஷார்ப்பாக வரணும். இப்போ பெரியவங்கன்றதுனால நான் ஷோல்டர் கிராஸ் எடுக்கல. ஷோல்டர் கிராஸ் எடுக்காம தான் நான் வெட்டிட்டு இருக்கேன். அது கரெக்டாக தான் வந்திருக்கு. ஷார்ப்பாக மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் டீப் எடுத்தாச்சா? இங்கே எதுக்கு இந்த 1/2 இன்ச்னா இங்கே டாட் பிடிச்சிருவோம் இல்லையா? இந்த டாட் பிடிச்சாக்கா அந்த இடத்துல வந்து சேர்ந்துடும். ஃப்ரண்ட்டில் முக்கியமானது இந்த இடம், இந்த கப் ஷேப். கப் ஷேப் அளக்கலாமா? மெஷர் பண்ணலாம். இந்த லைன் ஷோல்டர் லைன் சீம் அலவன்ஸ்க்கு கீழே இப்படி வச்சுக்கணும். 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸில் இங்கே அங்கே ஷோல்டர் லைன் வைங்க. இந்த மேலே இருக்க டாட்டும், அதாவது இந்த இடம் ஃபஸ்ட்டு டாட் இப்படி பிடிங்க. செகண்ட் டாட்டை திரும்ப இப்படி நேராக வைங்க. இங்கே இருக்க அப்போ இது என்னது? கப் ஷேப்போட எண்டு, அதாவது லோயர் பஸ்ட். அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். இங்கேருந்து இங்கே ஒரு 1 இன்ச்சு, இந்த லைன்லேருந்து மேலே ஒரு 1 இன்ச், இந்த லைன்லேருந்து மேலே ஒரு 1 இன்ச். இங்கே ஒரு கப் ஷேப் வரையணும். அதை வந்து என்ன மெஷர்மெண்ட்டில் வைக்கலாம் அப்படின்னா, இந்த ஷோல்டர் பாதியிலேருந்து வைக்கிறாங்க, அப்படியே வைக்கலாம். சப்போஸ் சில பேருக்கு ஷோல்டர் தள்ளி போகும், இல்லை க்ளோஸ் நெக்காக வரும். அப்போ அந்த ஷோல்டர் பாதியிலேருந்து எடுக்கிற கப் ஷேப் சரியாக வராது. நார்மலாக தைக்கும் போது நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இப்படி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு 2 அந்த டாட்கான 1 இன்ச் 1 இன்ச் கேப் வச்சு கப் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து 4 இன்ச் இப்படி எடுத்துக்கோங்க. 4 இன்ச் போதும் இவங்களுக்கு. எல் எல்லாருக்கும் 4 இன்ச் போதும். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ல 4 இன்ச் வச்சு இங்கேருந்து ஒரு 1 இன்ச் டாட் ஒரு கணக்கு. இந்த லைன் இதோட போயிட்டு இப்படி ஜாயின் ஆகிடும். ஸோ நான் இங்கே எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்ததுனால இதை அப்படியே பட்டியைக்கு எடுத்துக்கலாம். நம்ம அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். சப்போஸ் வரலனாக்கா பட்டியை 4 இன்ச் லென்த்தில் எடுத்துக்கோங்க. அதையும் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ கப் ஷேப் எடுத்தாச்சு, ஆர்ம் ஹோல் டீப் எடுத்தாச்சு, இங்கேயும் ஸ்ட்ரெயிட் எடுத்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் போடணும் இல்லையா? எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா அப்படின்னு யோசிச்சு கரெக்டாக பண்ணுங்க. ஸோ இது அதே ஷோல்டர் லைனில் வச்சு ஃப்ரண்ட் நெக் பாருங்க. கிட்டத்தட்ட அதே தான் வருது. ஃப்ரண்ட் நெக்கும் அங்கேயே தான் இருக்கு. சரி, ஓகே, நம்ம இதை அப்படியே விட்டுருவோம். ஃப்ரண்ட் நெக் அதே அளவில் தான் இருக்குது, அதனால நான் அப்படியே விட்டுடுறேன். இப்போ கை, இந்த இடத்துல பேலன்ஸ் கிளாத் இருக்குல்ல, இந்த துணியெல்லாம் கரெக்டாக வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. கீழெல்லாம் துணி எதாவது கட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த எண்டு கிளாத் எல்லாம் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி பேக் போட்டோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு இல்லை, ஸ்லீவுக்கும் நான் வந்து லைனிங்னா 1/2 இன்ச் தான் விடுறேன். அதனால இதில் 1/2 இன்ச் எடுத்துக்கணும். நார்மல்னா 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இதில் 1/2 இன்ச் தான் விடுறேன். இந்த ஃபோல்டு இதில் வச்சு கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட அந்த லைன், எண்டு, இந்த ஆர்ம் ஹோல் எண்டு, இதை மட்டும்தான் உங்களால் மார்க் பண்ண முடியும். இந்த கர்வ் உங்களுக்கு மார்க் பண்ண வராது இப்போதைக்கு. எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இதில் இப்படி ஒரு லைன், இங்கேருந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா, இங்கேருந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், ஏன்னா நம்ம பாடி பீஸில் தான் விட்டோம். அப்புறம் இங்கேருந்து 1/2 இன்ச்.
இந்த லைனுக்கு இந்த லைன் 1/2 இன்ச்சு மேலே சீம் அலவன்ஸ், அதில் ஒரு கர்வ் பாருங்க. இந்த லைன் இங்கே இருக்குது, இந்த லைன் இங்கே இருக்குது. அப்படியே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் எடுத்து மேலே ஒரு லைனை போட்டு கர்வ் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவில் ஷேப் கட் பண்ணலாம். ஏதாவது ஒரு பக்கம் இங்கேருந்து இங்கே எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. அதாவது இந்த பாருங்க, மிடில் நான் ஒரு நாச் போட்டுறேன். ஸோ மிடில் நாச்சில் இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கும் இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கும் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு சின்னதாக ஒரு டீப் எடுக்கும். அங்கே இங்கே மேடு பள்ளம்லாம் தெரியக்கூடாது. எடுத்ததையே தெரியாத அளவுக்கு எடுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணணும், வந்துடும், கண்டிப்பாக வரும். டீப் எடுத்த சைடு ஒரு நாச் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த 2 கிளாத்தில் நாச் போட்டிருக்கேன் ஒரு பக்கத்துக்கு மட்டும். ஸ்லீவ் ரெடி, ஃப்ரண்ட் ரெடி, பேக் ரெடி. பட்டி நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து பட்டி பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். முடிச்சு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சில் ஒரு லைன். இந்த பட்டி எவ்வளோ இருக்கும், முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சை விட்டுட்டு பட்டி அளந்துக்கோங்க. இங்கே இருக்கு. இதை வந்து நான் கிராஸாக வச்சுக்கிறேன். ஏன்னா சைடுன்னு எனக்கு ஒரு அடையாளம் தெரியும். இது ஃப்ரண்ட், அந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி கிட்ட வர்றது இது சைடு. ஏன் ஃபுல்லாக போட்டிருக்கேன்னா இப்போ பாருங்கள், அது எண்டு வரும். எப்படி வரும்? இந்த கர்வ் ஷேப் வரையும் போது வரும். இந்த லைனுக்கு நேராக இந்த ஃப்ரண்ட் வச்சுருக்கேன். இருங்க, இதை கட் பண்ணிடுறேன். ஓகே, இது வரைக்கும் 4 இன்ச் வச்சுருக்கேன்னா டாட்டு இதுக்கு நேராக இந்த ஃப்ரண்ட் இப்படி வச்சு இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ரண்ட்டோட கர்வ் போடுங்க. அது எங்கே முடியுதோ அங்கே தான் இந்த லைன் முடியுது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சைடுக்கு வந்து ஒரு கிராஸாக எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி கிட்ட வர்றதை வந்து நான் ஒரு சின்ன நாச் போட்டு அடையாளத்துக்கு எடுத்துக்கிறேன். பட்டி ரெடி, ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ். இப்போ இந்த கிளாத்லாம் நீங்கள் அடித்து திருப்புறதா இருந்தால் நெக்குக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ண வேண்டியதில்லை. அடித்து திருப்பில் நாங்கள் ஹெம்மிங் பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க வந்து அடித்து திருப்பினாலே ஓகே தான். ஏன்னா அவங்களோட மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது, நல்லா திக்கு கிளாத். அதனால அடிச்சு திருப்பினா நல்லாயிருக்கும். அதனால நான் இதில் அப்படியே லைனிங்கை வச்சு கட் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே லைனிங் வச்சு கட் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இதுலேயும் ஒரு வாட்டி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிறேன். நெக் மட்டும் கட் பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிக்கிறேன் அந்த இடம்லாம்.
பட்டி மட்டும் ஆஸ் இட் இஸ் அப்படியே கட் பண்ணிக்கலாம். நெக்கை மட்டும் கட் பண்ணாதீங்க. நெக்கை அடிச்சுட்டு திருப்புறோமோ இல்லை ஹெம்மிங் பண்ணுறோமோ, நெக்கை தச்சுட்டு அதுக்கப்புறமா வேஸ்ட் கட் பண்ணாதான் இந்த ஷேப் கட் பண்ணாதான் அந்த ஷேப் கரெக்டாக வந்து உட்காரும். இல்லைன்னா இது தனியாக இது ஒரு கட்டிங் போட்டுட்டோம் அப்படின்னா விரிஞ்சிடும் நெக்கு. அதனால தச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணுங்க நெக்குக்கு மட்டும். ரெண்டு துணி லைனிங், ரெண்டு மெயின் பீஸ் பட்டிக்கு. லைனிங் கட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஹூக் பட்டி ஐ பட்டிக்கு ஒரு 2 இன்ச் அளவில் எடுத்துக்கிறேன். எனக்கு 2 இன்ச் தெரியும், அதனால் கட் பண்ணிடுறேன். நீங்கள் 2 இன்ச் அளந்து எடுத்துக்கோங்க. ஓகே, வேணா அடித்து திருப்பிட்டு பைப்பிங் கொடுக்கலாம். நான் பைப்பிங் கொடுக்குற பிளானில் தான் இருக்கேன். சேம் கலர் கிளாத்தில் அடித்து திருப்பிட்டு பைப்பிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். 1 இன்ச் கிளாத்து கிராஸ் கிளாத் கட் பண்ணிக்கிறேன். மெயின் துணியில் அடித்து திருப்பிட்டு பைப்பிங் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸ்டிச்சிங் வீடியோ நாளைக்கு போடுறேன். நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு போட்டுருவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது புரியலை இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.